Yogi. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் 2020. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற வெப்சைட் எந்த வெப்சைட் போகணும் அப்படின்னா TNGASA .in ஆர் TNDCE online .org. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டில் எது வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சர்வரை பேஸ் பண்ணி எது வேணால் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது இப்படி தான் இருக்கும் நம்மளோட இந்த டேஷ்போர்ட். ஸோ இனிஷியலாக இந்த வெப்சைட்டில் இன்னும் அப்படின்னா TNGASA .in ஆர் TNDCE online .org. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டில் எது வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சர்வரை பேஸ் பண்ணி எது வேணால் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது இப்படி தான் இருக்கும் நம்மளோட இந்த டேஷ்போர்ட். ஸோ இனிஷியலாக இந்த வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். வேரியஸ் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங், காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலேஜ் கல்லூரியை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜன் வைஸாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது பிஎட் காலேஜா, கோயட் காலேஜா, மென்ஸ் காலேஜா, விமென்ஸ் காலேஜா, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதை பார்த்தோம்னா நம்ம கரஸ்பாண்டிங் காலேஜஸை இது பண்ணிக்கலாம். வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இது காலேஜோட கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டி நேம்ஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டி நேம்ஸில் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வேரியஸாக வரும். நம்ம கரஸ்பாண்டிங் இது சர்ச் பண்ணோமோ அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் லிஸ்ட் வரும். இதுலேயும் நம்ம காஸ்ட் கோடை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா ஷீட். ஸோ இந்த டேட்டா ஷீட் தான் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா வந்து தனியாக நோட்டில் போட்டு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் இருக்கும். அவங்க நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர். இமெயில் ஐடி ஃபார் த கிரியேட்டிங் யூசர் ஐடி. உங்களோட இமெயிலோட ஐடி கிடையாது. இங்கே நீங்கள் யூசர் ஐடி கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு உண்டான பாஸ்வேர்டு என்ன செய்யலாம், அது நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயிலோட ஐடியை கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், மதர் நேம், ஆஸ் யூஷுவல் ஆல் த டேட்டாஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இதில் மார்க் என்ட்ரி, எவ்வளோ மார்க்கு, ரெஜிஸ்டர் நம்பர். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்டா, செகண்ட் அட்டெம்ப்டா, எத்தனாவது அட்டெம்ப்ட், அதுக்கு ஒரு பேமெண்ட் டெபிட் கார்டா இல்லை டிடியா. ஸோ டிடினா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டேட்டிவ் சென்டர் இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். நம்ம ஆன்லைன்லேயே நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆன்லைனில் உங்களுக்கு ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா பக்கத்தில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்டை கூட நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த காலேஜ், டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறம் எந்த மீடியம், இங்கிலீஷ் மீடியமா, தமிழ் மீடியமா, ஷிஃப்ட்டு, மார்னிங் ஷிஃப்ட்டா, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டா, ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டா, செகண்ட் ஷிஃப்ட்டா, அதுக்கப்புறம் எந்த கோர்ஸ், அது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக நம்ம பெனில் இல்லை பென்சிலில் எழுதிட்டு நம்ம வச்சுக்கணும். வச்சதுக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தகவல்லாம் வந்து தேவை. அதுதான் நம்ம இப்போ இந்த அப்ளிகேஷன் எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ஃபெசிலிட்டேட்டிங் சென்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபெசிலிட்டேட்டிங் சென்டர். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்குது. இதோட இதுவும் டீட்டெயில்ஸும் வந்து அந்த சைட்லேயே லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எந்தெந்த ஃபெசிலிட்டேட்டிங் சென்டர் இது எதுக்கு தேவை அப்படின்னா டிடி பே பண்ணுறதுக்கு மட்டும்தான் தேவை. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இது தேவை. மற்றபடி நம்ம ஆன்லைன்லேயே எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோ ஃபார் த அப்ளிகேஷன். ஓகே. ஸோ அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் யூ கிரியேட் உங்கள் நேம் கொடுத்துட்டு மெயில் ஐடி, கிரியேட் அ பாஸ்வேர்டு. உங்களோட இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு இல்லை,
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ யூ கேன் யூஸ் யுவர் ஓன் பாஸ்வேர்ட் ஃபார் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஸோ அதுவும் அதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் நீங்கள் 12க்கோ இல்லை இதுக்கோ அஃபிஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் இதே தான் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும். ஸோ டில் யூ கெட் யுவர் அட்மிஷன். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா இது பண்ணும். அப்புறம் கிளிக் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி வந்துடும், மொபைல் ஃபோனில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் வந்துடும். இதையும் நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி ப்ளஸ் அந்த யூசர் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு வரும். ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 5 ஸ்டேஜஸ் இருக்கும். இனிஷியலாக நீங்கள் பிரிண்ட் பண்ணி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைனலாக இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டேஷ்போர்டு வந்துடும். ஸோ இந்த டேஷ்போர்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது நம்மளோட இனிஷியல் டீட்டெயில்ஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒர்க்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் கோர்ஸ் செலெக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பிரிண்ட் பண்ண போகிறோம். இது பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 6th ஆப்ஷனே வரும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து டேஷ்போர்டில் நம்ம கிளிக் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா 5 தான் இருக்கும். இந்த 6th ஆப்ஷனை காணன்னு யாரும் இது பண்ண வேண்டாம். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது இட் வில் அப்பியர் இந்த 6th ஆப்ஷனே வரும் டேஷ்போர்டு. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பர்சனல் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்கள் நேம் ஆஸ் வெல் அஸ் ஃபாதர்ஸ் நேம் எவ்ரிதிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் சரி, இந்த ஸ்பேசஸும் சரி, நீங்கள் 06 அப்படின்னா 06 தான் கொடுக்கணும். வெறும் 6ன்னு கொடுக்கக்கூடாது. உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி, யூ ஹேவ் அ பெர்மனன்ட் மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் பெர்மனன்ட் மொபைல் நம்பர். ஓகே. இங்கே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இட் வில் ஆஸ்க் ஃபார் நேஷ்னாலிட்டி. அப்புறம் தமிழ்நாடு, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கொடுத்துடலாம். அப்புறம் ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணா கொடுங்க, இல்லைன்னா ஒன்றும் அவசியம் இல்லை. அப்புறம் செலக்ட் ரிலீஜன், கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனிஷியலாகவே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கோடும் இந்த கோடும் இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்க்ரால் ஆகும் என்னென்ன கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் காஸ்ட் அண்ட் கோட். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுனா பிசி கம்யூனிட்டினா பிசி, எஃப்சி அந்த மாதிரி வரும். ஸோ இது காஸ்ட் அண்ட் கோட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நோட் பண்ணது அந்த கோடை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், இது கேன் கிவ் இட் ஆர் வாட் எவர் த அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் யூ கேன் கிவ் இட். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துடலாம். அப்புறம் பின்கோடு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் தொடரவும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன். இஃப் யூ ஆர் டிசேபிள், மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நோ கொடுக்கலாம். ஸோ அந்த கரஸ்பாண்டிங்க்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னாலும் இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஸ் ஆர் நோன்னு கிடைக்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் இருக்கணும், உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் என்சிசி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா யூ கேன் கிவ் நோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் ஒரிஜின் ஃப்ரம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படின்னா எஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நோ கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் நேட்டிவிட்டி வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டா, தன்னோட நீங்கள் தமிழரா அப்படின்னா நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வில் கோ ஃபார் அகாடமிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ அகாடமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம 12th சாம்பிள் மார்க் ஷீட்டை பார்த்து ஸோ இப்போ ப்ராப்பராக உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை இது பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த குவாலிஃபையிங் டிகிரி ஹெச்எஸ்சி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஹெச்எஸ்சி என்னென்னு காமிக்கும்.
ஹெச்எஸ்சி நம்ம கொடுப்போம். ப்ளஸ் ஒன்ல தேர்ச்சியாக ஆப்வியஸாக +1 பாஸ் ஆகி நம்ம வந்திருப்போம். ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. ஹெச்எஸ்சி குரூப் அகடமிக்காக ஒகேஷ்னலாக கேட்கும். நம்ம அகடமிக்னு கொடுக்கணும். நம்ம ஸ்கூலில் படித்தவங்கன்னா அகடமிக்கு, ஐடிஐ அந்த மாதிரி படித்தாங்கன்னா அவங்க ஒகேஷனலில் படிப்பாங்க. இப்போ ஸ்கூல்லையும் சரி ப்ரைவேட்லேயும் படித்தாங்களும் சரி இட்ஸ் அகடமிக். ஆனால் ஐடிஐ அந்த மாதிரி ஒகேஷனல் குரூப்பில் இருந்தாங்கன்னா அவங்க ஒகேஷனலில் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா உங்கள் 12th 11th அதை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் போர்டு கரஸ்பாண்டிங் நீங்கள் தமிழ்நாடு போர்டா இல்லை சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியா எது வேணும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு ப்ரீவியஸாக எதாவது பார்க்கணுன்னாலும் கண்டினியூன்னு கொடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ப்ரீவியஸாக எதாவது பார்க்கணுன்னாலும் நீங்கள் ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பின்னாடி பார்க்க பின்னாடி போய் எதாவது ஆல்டர் பண்ணனா ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் என்ட்ரி. ஸோ உங்கள் டேட்டா ஷீட்டை பார்த்து நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்கள் தமிழில் உங்கள் சப்ஜெக்டை கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்ஸ் என்ட்ரி இது கொடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும். ஸோ வாங்கின மார்க்ஸ் எவ்வளோ, நீங்கள் இந்த வருஷம் தான் முடிச்சிங்களா இல்லை போன வருஷம் முடிச்சிங்களான்றது பண்ணணும். நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து கொடுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொடுக்கணும். இந்த கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வந்துடும், அப்ளிகேஷன்லேருந்தே வந்துடும். ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக கொடுத்துக்கலாம். நீங்கள் வரிசையாக எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு கீழே வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டிவ் ஜென்ரல் அக்ரிகேட்டும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அப்ளிகேஷன் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது 2 இது முடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிக் வரும். ஸோ அடுத்து நம்ம இது பண்ண போகிறதுனால இது ரெட் கலரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நவ் யூ கோ ஃபார் காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன். ஸோ காலேஜ் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50 rupees நம்ம எத்தனை காலேஜ் வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கேற்றாப்புல வந்து அப்ளிகேஷன் ருபீஸ் வந்து 50 rupees ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ. ஓகேங்களா? மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா 50 rupees எத்தனை காலேஜ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் எத்தனை காலேஜ் வேணால் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் 50 rupees ஆட் ஆகும். ஓகேங்களா? ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல காலேஜஸ் சூஸ் பண்ணணும்னா இனிஷியலாக டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ காலேஜஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ஆட் காலேஜஸ் இது பண்ணிங்க அப்படின்னா இங்கே வரிசையாக காலேஜஸ் ஆட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் கோர்சஸ் வரும். சப்போஸ் வேறு டிஸ்ட்ரிக்டில் இது பண்ணுங்க அப்படின்னா ஸோ திருப்பி நீங்கள் ஆட் காலேஜஸ் கொடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு எவ்வளோ காலேஜஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆட் கோர்சஸும் எவ்வளோ கோர்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜுக்கு 50 rupees. ஓகே, தென் சப்மிட் கொடுத்துருங்களா. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட ஃபில்டர் டீட்டெயில்ஸ் பார்த்துரும் காமிக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் எனிதிங் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ பேக் அண்ட் நீங்கள் பின்னாடி போயிட்டு திருப்பி நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றினதுக்கப்புறம் ஃபைனலாக டிக்ளரேஷன் எஸ் கொடுத்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஐ ஹாவ் இது ரெட் இருந்து கொண்டு டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் பண்ணலாம். சப்போஸ் தப்பாக இருக்குது ஏதாவது டெலிட் இருக்குன்னா இந்த பேக் டு எடிட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபைனலி சப்மிட்டட் அப்படின்னு காமிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இப்போ 3 ஸ்டேஜஸ் முடிச்சுட்டோம். இப்போ அடுத்து பேமெண்ட்டு. ஸோ பேமெண்ட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம எவ்வளோ பேமெண்ட் காமிக்குதோ ஸோ அதை நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் உங்களை மொபைல் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரிசிப்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் இதில் தான் வரும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் காமிக்குதோ அதை வந்து நம்ம பே பண்ணிடுவோம் அப்ளிகேஷன் ஃபீ. சரிங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் பண்ண காலேஜ் அண்ட் எவ்வளோ காலேஜ் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மாறும். அதை நம்ம என்டர் பண்ணிவிட்டு அதை பே பண்ணிக்கிறோம். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இது விண்டோ ஓப்பன் ஆகும். எதர் ஃபார் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ஆர் இன்டர்நெட் பேங்கிங் ஆர் யூபிஐ
எது வேணால் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம டிடி எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் ஃபெசிலிட்டேட்டிக் சென்டரில் மட்டும்தான் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அமௌண்ட்டு உங்களுக்கு ரிசிப்ட் காமிக்கும். டேட்டு, டிரான்சாக்ஷன் டேட், இது எல்லாமே நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இப்போ பிரிண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடிங். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக இந்த ஃபஸ்ட்டு 5 தான் இருக்கும். ஸோ 6th வந்து கடைசியில் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நாங்கள் செக் பண்ண வரைக்கும். ஓகேங்களா? ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரிண்ட் அப்ளிகேஷன் நம்ம இப்போ பிரிண்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபைனலாக உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜில் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் சேரும்போது கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டி கொடுக்கணும். அப்புறம் சைன் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். சர்டிஃபிகேட்டு அப்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஒரு ஜேபிஜியில் மட்டும்தான் இருக்கணும். வேறு வேர்டில் இதில் வச்சு இது கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் அப்லோடு இது வந்து இமேஜில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் ஆர் இமேஜ் ஃபார்மேட் தான். இதில் நீங்கள் இமேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு. அதே மாதிரி உங்களோட மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் இருந்தால் பண்ணுங்கள். இல்லை உங்கள் டெம்பரரி மார்க் ஷீட் நீங்கள் நெட்டில் வந்து நீங்கள் எடுத்துருப்பீங்களா? ஸோ அந்த இதை டெம்பரரி மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜேபிஜியில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் அப்லோடு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வரும். ஸோ இந்த ப்ரௌசர்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்ட்ட திருப்பி எந்த இடத்துல உங்கள் சிஸ்டமில் எங்கே இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வச்சு டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் பிக்சர் வந்து கிளாரிட்டி இருக்கா பார்த்துட்டு எடுங்க. இல்லைன்னா ரெசல்யூஷன்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா பிரிண்ட் அப்ளிகேஷனில் சரியாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்டெப். ஸோ ஐ ஹோப் யூ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான எஜுகேஷன் சம்மந்தமான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க யூ கேன் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Okay, so please do like our video and subscribe and